எல்லோருக்கும் மதிய வணக்கம். நான் சிலதை வாசிக்க போகிறேன். எக்ஸைட்ல இருந்து. வாழ்நாள் புறாவும் அனாதையாக வாழ்கிறேன். நீ என் வாழ்வில் வந்த பிறகே அந்த தனிமை என்னை விட்டு அகன்றது. ஆனால் நேற்று மீண்டும் வந்து என்னை கப்பிக்கொண்டது. மதியத்திலிருந்து ஒரு ஹலோ கூட சொல்லக்கூட ஆள் இல்லை. கொஞ்சம் மது அருந்தலாம் என்றால் வெளியே போக மனம் இல்லை. உலகிலேயே மிகப்பெரிய போதையான நீ என்னை சந்திக்க விரும்பவில்லை. என் வேலைகளை காரணம் காட்டுகிறாய். நானும் மற்ற ஆண்களைப் போல் இருந்தால் பிரச்சனையே இல்லையே. நீ அப்படி சொன்ன போது இல்லை, சந்தித்தே ஆக வேண்டும் என்று சொல்லும் அளவுக்கு உன்னிடம் நான் வெளிப்படையாக இல்லை. ஒப்புக்கொள்கிறேன். ஏனென்றால் நீ எனக்கு கொடுப்போள், நீ என் தாய், நீ என் கடவுள். நான் கேட்காமலேயே நீ கொடுக்க வேண்டும். இதுதாங்க எக்ஸைல் நாவல். அந்த நீ என் தாய், நீ என் கடவுள், இந்த 2 வரி தான் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. இந்த நாவல் ரிலீஸ் ஆகி இந்த புக்கு அடுத்த நாள் தான் கிழக்குல இருந்து எனக்கு வந்தது. 2 நாள் தொடர்ந்து எந்தவித வேற வேலையுமே இல்லாம எக்ஸைல முடிச்சாச்சு. 2 விஷயங்கள், என்னோட சில விஷயங்கள் சொல்றதுக்கு முன்னாடி 2 விஷயங்கள் சொல்லிக்கிறேன். இது எழுத்தாளர் உளவியல் ரீதியா 2 விஷயத்துல, ஒன்னு இந்த மென்டல் டிசார்டர்ஸ் லைக் சிசோஃப்ரெனிக் அண்ட் மல்டிபோலார் டிசார்டர், மல்டி பர்சனாலிட்டி டிசார்டர்ஸ்லாம் இருக்கு. அதுல இந்த எழுத்தாளர் எப்படி சிசோஃப்ரெனிக்ங்கிற நோய் தாக்காமல் இந்த நாவலை முடிச்சாங்கிறதா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இந்த இதுக்கு வர்றதுக்கு அந்த கேரக்டராவே உள்ள வாழணும்னு நினைக்கிறேன் நான். அப்படித்தான் அந்த எழுத்து பதிவாயிருக்கு, பிரிண்ட் ஆயிருக்கு. அங்க அந்த எழுத்துக்கள் மையில ஒரு வாழ்க்கை அப்படியே ஒரு போராயிருக்கு, பாய்ச்சப்பட்டிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். சோ அந்த ஒரு மனநிலை, நீங்க கொக்கரோக்கோவை பத்தி எழுதணும்னா நீங்க கொக்கரோக்கோவா வாழ்ந்தாகணும். நீங்க அவன் எப்படி இருப்பான் அது எல்லாமே டீட்டெயிலா இருக்கு. நான் ரசிக்க ஆரம்பிக்கிறேன் கொக்கரோக்கோவை. அஞ்சலி ஒரு ஆண் எழுத்தாளர் ஒரு பெண்ணா மாறுறாரு. நான் அஞ்சலியை பத்தி படிக்கும்போது நான் அப்படியே காதல், அவளோட பிரச்சனைகள் அப்படியே நான் பின்னாடியே போயிட்டே இருக்கேன். அப்புறம் உதயா அப்படியே மாறுறான். அப்படியே உதயாவோட பிஹேவியர், அவனோட விஷயங்கள், அவன் சொல்லிக்கிட்டு போற சில அவனோட பெர்ஸ்பெக்டிவ், இந்த உலகத்தை பத்தின எல்லாமே A to Z எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதுல இருந்து இந்த நாவல் இருந்து எப்படி ஒரு எழுத்தாளர் மீண்டு சகஜமா நம்ம கூட பழகுறாரு அப்படிங்கிறது எனக்கு அதுல ஒரு பெரிய ஆச்சரியம். இது ஒரு பாராட்டு. ஆனா சில விஷயங்கள் நான் பர்சனலா சொல்லிக்க விரும்புறேன். எனக்கு டிப்ரெஸ் ஆகும்போது பொதுவா காய்கறி வெட்ட ஆரம்பிப்பேன். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது, அல்லது நான் செய்யற வேலைகள் எனக்கு பிடிக்கல, எங்கேயாவது யாராட்டையாவது திட்டு வாங்கிட்டோம்னா அவங்களேன் காய்கறி வெட்ட ஆரம்பிப்பேன். கொத்தமல்லி, பீன்ஸ் நறுக்கிறது, முள்ளங்கி நறுக்கிறது, தக்காளி நறுக்குவேன், வெங்காயம், அந்த வாசனைகள், அந்த நறுக்கிற அந்த செயல் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் இப்ப அதை நறுக்கிறதுல இந்த எக்ஸைல் நாவல் எடுத்து அந்த பிச்சாவரம் லிஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை படிக்க ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா எனக்கு பர்சனலா ரிலேட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு ஒரு விஷயம், அது ஒரு லிஸ்ட் கிடையாது. அது எனக்கு தெரியல, ஒரு காய்கறி லிஸ்ட் எனக்கு உண்மத்தத்தை கிரியேட் பண்ணுமான்னு தெரியல. ஒரு காய்கறி லிஸ்ட் நீங்க மளிகை கடையில இருந்து ஒரு காய்கறி லிஸ்ட் முதலாளி கொடுக்குறாரு, அந்த கடைக்காரன் கொடுக்குறான், நீங்க அதை படிச்சா உங்களுக்கு உண்மத்தம் வருமானு தெரியல. ஆனா அது ஒரு டெக்ஸ்டா ஒரு நாவல்ல ஆகும்போது அது ஒரு உண்மத்தை கொடுக்குது. நான் பொய்க்கு பேசவே இல்லை. எனக்கு அந்த லிஸ்ட படிச்சா அதுக்குள்ள நிறைய வாழ்க்கை இருக்கு, என்னால ரிலேட் பண்ணிக்க முடியுது. அது எனக்குள்ள மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. அந்த சாமியானா, அந்த உள்ள என்ன காய்கறி, அந்த இது மிகைப்படுத்தலோ அபத்தமாவோ தெரியலாம். ஒரு திடீர்னு என்னடா லிஸ்ட் படிச்சுட்டு இவனுக்கு ஒரு மாதிரி ஆகுதுன்னு தெரியல. அது நான் பிராங்கா சொல்லிக்கிறேன். நான் எப்படி உங்களை சொல்றது, இது எனக்கு உண்மத்தை கிரியேட் பண்ணது, நான் இதுக்கு மேல என்ன எப்படி பிராங்கா சொல்றது எனக்கு ஒன்றும் புரியல. பட் இட் இஸ் அ ஸ்டேட்மெண்ட், பிராங்க் ஸ்டேட்மெண்ட். அது மாதிரி இதுல எனக்கு நேர பல விஷயங்கள் டோட்டலா ஒரு பிளிஸ்ன்னு சொல்லலாம், எக்ஸ்ட்ரஸியை கிரியேட் பண்ணது காதல். இப்படி ஒரு மனுஷன் காதலிக்க முடியுமா தெரியல. காதல்லாம் 100% இருக்கணும். அங்க வேலை வரக்கூடாது, எதுவும் வரக்கூடாது. உங்களை நீங்க இழக்கணும். உதயா தன்னை இழக்கிறான். அந்த பொண்ணுகிட்ட காதல் மட்டும்தான் இருக்கு. அவனுக்கு வேற எந்த சிந்தனையும் கிடையாது. அஞ்சலி அஞ்சலி அஞ்சலி, அது மாதிரி யுவா சொன்ன மாதிரி ஓ காட்னா நீங்க அந்த ஓ காட நீங்க அனுபவிக்கணும்.
அதுதான் போஸ்ட் மாடர்னிசம். பின்ன வினோதத்துவத்துல ஒரு வாசகனோட பங்களிப்பு அதிகமா இருக்கணும். அதைத்தான் வந்து ஒரு எழுத்தாளர்கள் பின்ன வினத்துவம்னு சொல்றாங்க இல்லையா. அப்படிங்கிறத ஒரு விஷயத்தையே நான் வந்து சாரு நிவேதிதா எழுத்தாளருடைய சில டெக்ஸ்ட் மூலமா தான் நான் படிச்சேன். ஒரு வாசகனுக்கு ஒரு பங்களிப்பு இருக்கணும், அதான் பின்ன வினத்துவ கூறுகள் உள்ள ஒரு நாவலா இருக்க முடியும். அது மாதிரி அந்த நான் லீனியர் ஸ்டோரி டெல்லிங்ல பாத்தீங்கன்னா நீங்க பல இடங்கள்ல நீங்க கஷ்டப்பட்டு அந்த நாவலை வந்து படிக்கிறதுக்காக நீங்க சிரத்தை எடுக்கணும். சும்மா ஒரு டெக்ஸ்ட் நியூஸ் பேப்பர் படிக்கிறேன், இதுல ஒரு கதை இருக்கு, இல்லது சோகத்தை இருக்கு, அல்லது ஒரு காதலை சொல்றாங்க அப்படின்ட்டு இந்த நாவலை நீங்க ஜஸ்ட் லைக் தட் படிச்சுட்டு போயிட முடியாது. நீங்க ப்ரிப்பேர் ஆகணும், நீங்க காதலிக்க ஆரம்பிக்கணும். நீங்க மது அருந்துறத பத்தின உங்களுக்கு மது அருந்து இல்லைனாலும் மது அருந்துறது இப்படித்தான், இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் ஓப்பனா அணுக ஆரம்பிக்கணும். சோ இது வந்து எனக்கு வந்து இந்த நாவல்னே சொல்ல மாட்டேன், இட்ஸ் அ ஒர்க் ஷாப். மறுபடியும் சொல்றேன், இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை நான் பதிய வைக்க விரும்புறேன். அதாவது இங்க நான் பேச ப்ரிப்பேர் ஆகி வரல, நான் இங்க பேசுற பிளான் இல்லை, இங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு பாக்கலாங்கிறது தான். ஆனா ஒரு படைப்பு இருக்கு, அந்த படைப்புல நான் ஒரு வாசகன், இங்க ஒரு தளம் அமைச்சு கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த தளத்தை நான் ஒரு வாசகனா இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புறேன். இது எக்ஸைல பத்தின ஒரு சராசரி வாசகனோட பதிவா இருக்கணும்னு விரும்புறேன். சோ நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் திங் வந்து அந்த காய்கறி லிஸ்ட் படிக்கும் போது நான் வந்து ஒரு மனசுக்குள்ள ஒரு உண்மத்தத்தை அடைகிறேன். ஐ ரியலி ஃபீல் ஹாப்பி அண்ட் ஐ ரியலி என்ஜாயிங். அது என்னோட பதிவு. இரண்டாவது, இப்ப நான் சொன்னது சோ இதுல வந்து நிறைய வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகணும். இந்த நாவலை படிக்கிறதுக்கு வந்து நிறைய ப்ரிப்பேர் ஆகி நிறைய வந்து போகணுங்கிறது. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரே ஒரு சின்ன குறை தான் இந்த நாவல்ல, இந்த புல்மேடில் நடந்த இந்த சம்பவத்தை வந்து இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு இது. அதுக்கப்புறம் அது ஒரு எனக்கு அது ஏன்னா அது வந்து ஒரு பேரா தான் அது. ஆனா அந்த ஒரு பேரா வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் வந்து தொடர்ந்து கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப்டாவே இருந்தது. ஒரு 5 நிமிஷம் டிஸ்டர்பாகவே இருந்தேன் நான். ஸோ இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா போயிருக்கலாம். ஏன்னா அது ஒரு கதைகள் சொல்றது மாதிரி, குருசாமி கதை சொல்ற மாதிரி வரும். அந்த நிறைய கதைகள் வந்திருக்கலாம். அது ஏன் எடிட் ஆச்சா இல்ல தெரியல, அதுக்குள்ள நான் போக விரும்பல. பட் என்னோட ஒரு வாசகனா என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணது அந்த ஒரு பேராகிராஃபே நிறைய டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. பட் அது கொஞ்சம் ஒரு சின்ன ஆசை, அவ்வளவுதான்.